வணக்கம் 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 சார். நம்ம இன்னைக்கு பிரிஞ்சி சார் பண்ணலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொம்மை அக்கா கிச்சனுக்கு வந்திருக்கோம். வீட்ல தான் டெய்லி தயிர் சாதம்னு இங்க வந்தான பிரிஞ்சி சாதம் பண்ணிருக்காங்க. வேதனையா இருந்தாலும் வேற வழி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அக்கா சமைக்கிறத பார்த்துட்டு vlog-ம் எடுக்கலாம். பாபா என்ன கொடுக்கறேன்னா இங்க இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், எண்ணெய், அரிசி, பட்டை கிராம்பு, பிரியாணி மசாலா, கடைப்பொடி. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சின்ன பாப்பால அதனால தேட வந்துட்டேன். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நம்ம ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அக்காவோட வீட்டை சுத்தி பார்க்கலாம். வணக்கம் தான் மாப்பிள்ள. என்ன இங்கிட்டு இட்டு தம்பி, ஏன்டா மேல இருக்கிற? கீழே இருப்பா தம்பி. டேய் கீழே இருப்பா தம்பி, அப்படின்னா வந்துடுவேன். இதே ஒரு விசித்திரமா இருக்கு. அக்கா என்ன ஐடியால கட்டிருக்குதுன்னு தெரியல. கார் அடிக்குது, ட்ரெயின் அடிக்குது, மூட்டு நிக்கிறாரு. சாரி மக்ளுவா, வாயிலாம் ரோல் ஆகுது. இவன் யாரா? ஓ, இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அது இவங்க தானா? கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? என்னடா ஒவ்வொருத்தனும் சார் இருக்கீங்க. ஒருத்தன் நான் காப்பி குடிக்கிறான், ஒருத்தன் நான் ஜூஸ் குடிக்கிறான், ஒருத்தன் நான் பால் குடிக்கிறான், ஒருத்தன் நான் வார்த்தை பின்னாடி திரிக்கிறான். அடுத்து யார் இருக்கா? ஏய் வணக்கம் மாப்பிள்ள, நம்ம என்னமா ஆச்சராடி? நான் நாயி, நீ கடல் நாய். நான் ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்? அண்ணே 10 ரூபா அண்ணே, முன்னாடி தாண்டாமூரில் இருக்கனே, மூட்டுவேங்க. ஒரு டவுட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? தக்காளி இருக்குது. ஓ தக்காளி இல்லையா, ஸ்ட்ராபெரியா? வர வர கண்ணும் தெரிய மாட்டேங்கி, வயசாகிக்கிட்டே போகுது. இது யாருப்பா குதிரையில கருப்புசாமி வர மாதிரி? கரண்டிகள் நிறைய இருக்குது. அப்புறம் அப்படியே போனோம்னா ஒவ்வொரு ஐட்டமா காய்ச்சிருக்காப்ல. என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. இது நண்டு. அப்புறம் கப் கேக்கு மேல ஒரு கேக்கா, கேக்கு மேல கப் கேக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். சாரி கேஸ். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கிண்டிக்கலாம். சாரி கேஸ் தெரியாம சத்தியம் செஞ்சிச்சு. நம்ம இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கு தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா சமையல ஜோரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தக்காளி எல்லாம் வதங்கி வச்சு இப்போ நம்ம புதினா போடலாம். அடுத்து நம்ம திரும்பியும் அப்படியே ஃப்ரை பண்ணோம். அது கீழே ஊற்றுக்கலாம். சார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் மூடி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
அடுத்து நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கேரட் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எல்லாம் அடுத்து நம்ம தேலை ஊற்றிக்கலாம். உள்ள அடுத்து நம்ம வடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வீடியோ பாக்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? இது என்ன சாமின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் முத்தாமா சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஆ சூப்பர். சின்ன ஃபெலி எப்படிலாம் விட்டுருக்கீங்க? ஆமா நாங்க எப்போதும் பக்கத்து கடைக்கு போகும்போது வாங்கி போட்டு எடுத்துட்டு போவோம். ஓ நீங்க பக்கத்து கடைக்கு எலி எப்படிலாம் போவீங்க? ஆமா. ஒரு ஓடிப்ப இவங்கெல்லாம் யாரு? இவங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. இவங்கதான் என் கடையில எல்லாத்தையும் வாங்கிக்காங்க. அப்படியா? பீனா அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவரு பேர் என்னது? இவரு பேரு கரடி மாமா. அவர் பேரு? அவரு பேரு மாடு மாமா. இவரு? இவரு புலி மாமா. அப்படியா? ஐயோ இது என்ன கொடுமை. நீ போட்ட முட்டையை நீயே சாப்பிடுறியடா டே தம்பி. அப்புறம் அப்படியே போனோம்னா விதவிதமான மீன்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் ஹாய் ராமாப்ல, இவ்வளோ நாள் வச்சு தெரியுமா உன்னை பார்த்து? வா செடி கொடி மாடு மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். அப்புறம் அப்படியே போனோம்னா ஒவ்வொருத்தங்களா நிக்கிறாங்க. ஆஹா கோழி ஒண்ணு படுத்து கிடக்குது. நாளைக்கு கோழி குழம்பு தான் அக்கா வீட்டுல அப்போ. வசம்ப வச்சு தேய்க்க. இது யாரா சிலிண்டர் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க? அடுப்பு கனெக்ஷன் கொடுங்களாண்டா அக்கோ. இல்ல புரியல. என்னக்கா பண்ணி வச்சிருக்க நீ வீட்டை? அப்படியே போவோம். ஒவ்வொன்னா அடுப்பு பல அடுப்பு இருக்கு, தினசா இருக்குது. இது என்னது வீடு? இப்ப நான் அக்காவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன ஒரு கொடுமைன்னா வீட்டை விட வீட்டுக்கு மேல இருக்கிற சேவல் பெருசா இருக்கு. அப்பனே விநாயகா. ஐயோ விநாயகா, கீழே இல்லாம என்ன நீங்களும் மேலே ஏற நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ராமலிங்க மாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கலாம். எங்களுக்கு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தானா உங்களுக்கு பிரச்சனை போல. வீட்டுக்கு வெளியே நாய் நண்பர். ஐயோ நம்ம நண்பர் தானா? எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம கலர் பொடி போடலாம். அடுத்து எல்லாம் கொதிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊதி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொதிச்சிச்சு. நம்ம இப்போ அரிசி எடுத்து போடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஊதி வச்சுக்கலாம். விசில் திறந்து சாப்பிடலாம்.
சரி அக்காவோட மீதி வீட்டை அப்படி சுத்தி பார்த்துருவோம். இவங்களெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ஏய் என்ன அக்கா வீட்டுல ஒரு ஜூவே நடத்திட்டு இருந்து போல. தம்பி பூச்சி போயிடுப்பா, வேணாம்பா. தவளை நண்பா யானையோட பஸ் இருக்கேடா. ஏய் வணக்கம் மாப்பிள்ள, அங்கதானே இருந்தடா, இங்கே இருக்க. அடுத்து ஏரோப்ளேன் நிக்குது. அக்கா அப்பமே சொல்லிட்டாப்புல பக்கத்து கடைக்கு ஏரோப்ளேன்ல போவாங்களாம். போட்டோம். ஏரோப்ளேன்குள்ள ஓட்டுறதுக்கு ஆள்லாம் ரெடியா இருக்காப்புல எப்போதுமே. முள்செடி பாலைவனமும் அக்கா வீட்டுல இருக்குது. அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் அப்படிங்கிற விளம்பரமே கொடுத்துடலாம் போல அக்கா வீட்டை வச்சு. அடுத்து நம்ம தண்ணிக்க நண்பர் இருக்காப்புல. இது என்னது, அக்கா மைக்ரோவேவ் மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க போலயே. மாமே என்ன மாமி ஆச்சு? மாமி வாழ்க்கை என்ன பிரச்சனை வரதான் செய்யும், அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, இறங்கி. சரி அடுத்து அப்படியே போவோம். அக்காவோட வீடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்க்கணும், இல்லைன்னா அவ்வளோதானா டென்ஷன் ஆயிடுவேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். போதுமா அக்கா வீட்டை பார்த்தது? இனிமே அக்கா சமையலை பார்க்கலாம். சரியாச்சு பேஸ். நம்ம இப்போ குக்கர் வந்துச்சு, நம்ம ஓபன் பண்ணலாம். சரி நெய் ஊற்றி கொண்டாலும் வெயிட் பண்ணலாம். நமக்கு வெங்காயத்தையும் அப்புறம் கேரட்டும் வச்சு தயார் செஞ்சுக்கலாம். இது தயார் ரெடியாச்சு பேஸ். நம்ம இப்போ கிண்டிக்கலாம். இங்கே சாதம் ரெடியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம். நீங்களும் பண்ணி பாருங்க. பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.